பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். பிரியமானவர்களே, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், அப்படி என்றால் இரக்கம் பெறுவான், கிருபை பெறுவான். தேவனுடைய அன்பை அவன் முழுமையும் அவன் அனுபவிக்கிறவனாய் இருப்பான் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவிடுகிறது. நீதிமொழிகள் 8:35 என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நல்லவன் என்பது பெயர் எடுப்பது இந்த உலகத்தில் சொல்லுவார்கள் அல்லவா, ரொம்ப நாட்கள் ஆகும் என்று சொல்லி, அதிக நாட்கள் ஆகும் நல்லவன் என்று பெயர் எடுப்பது. தீயவர் அல்லது ஒரு தவறு செய்த உடனே நம்முடைய பெயர் அது காட்டு தீயாய், இவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டான் என்று அதி தீவிரமாய் அதி சீக்கிரமாய் பரவ ஆரம்பித்துவிடும். ஆனால் நன்மைகளை நல்லவைகளை நாம் செய்கிற பொழுது அது பரவுவதற்கும் அதை கேள்விப்படுவதற்கும் மிகவும் நாட்கள் அதிகமாகும். இங்கே தேவனிடத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்களாக காணப்படுகிற பொழுது அவருடைய தயையை பெறுகிறோம் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. சங்கீதம் 112:5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதான நான் நம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு கொடுப்பது, நேற்றைய தினத்தில் கொடுத்தலை குறித்து பேசினது போல இந்த நாளிலே இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பதிவிடுகிறது சங்கீதம் 112:5. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்களாகி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரியமாக இந்த பிரசங்கியின் 8:8 நாம் பார்க்கிறபடி ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இங்கே பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் நல்லவன் தயை பெறுவான், துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். அப்படி என்றால் அவனுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக உண்டு. மன்னிக்கிறதிலே தயை பெருத்ததான நம்முடைய தேவன் அந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாய் கடந்து வருகிற பொழுது மறுபடியும் தீமைகளையும் தப்பிதங்களையும் செய்து தேவனை நாம் மறந்துவிட்டால், தேவனை விட்டு விலகிவிட்டால், தேவனை பின்பற்றாமல் அவருக்கு ஆராதனை செய்யாமல் நாம் ஓய்ந்து விட்டால் தேவன் நம்மிடத்தில் அவர் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நல்லவர்களாகிய நம்மை தேவன் அவருடைய தயவை பெறும்படிக்கு ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே துன்மார்க்கன் துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷன் அவன் ஆக்கினைக்கு அவன் எவ்வளவு வேணும் தப்பான். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நன்மைகளை செய்வோம், கர்த்தரிடத்தில் தயையை பெற்றுக்கொள்வோம், இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.